தொடதுக்கெல்லாம் மெசேஜ் ஒரே டிஸ்டர்பன்ஸ். இல்ல நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன். நீங்க வேணும்னே தமிழ்ல ஆங்கிலம் கலக்குறீங்களா இல்ல இயல்பாவே உங்களுக்கு அப்படிதான் வருமா? இல்ல நான் வந்ததுன்றே தான் பாக்குறேன். நீங்க ஆங்கிலம் கலந்து தமிழ் தான் நிறைய பேசுறீங்க. ஆங்கிலம் கலக்காம தமிழ்ல பேச முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்பா இப்படி சொல்றீங்க? அன்பரே ஊருக்கு சுவையுங்கள் அப்படின்னு சொல்லணுமா? நான் அத்தை சொல்லல. முதல்ல கூட பாருங்க, வாட்ஸ்அப்ன்றீங்க, மெசேஜ்ன்றீங்க, புலனத்துல தகவல் ஒன்றுன்னு சொல்லாத. சும்மா சொல்லணுமேன்னு சொல்லாதீங்க. எல்லா ஆங்கில வார்த்தையும் நீங்க தமிழ்ல சொல்லாம செய்ய முடியுமா? முடியுமே. உங்களுக்கு என்ன தெரியணும் சொல்லுங்க. இப்போதானே சொன்னேன். புலனம், ஃபேஸ்புக், முகநூல், ட்விட்டர், கீச்சகம், அப்ப யூடியூப், வலையொலி, படவரி, பற்றியம், அலாவி, காயலை, இன்னும் எவ்வளவோ இருக்கு. என்ன அது இவ்வளவும் தமிழ்ல இருக்கா? எப்பல இருந்து இருக்கு? இதெல்லாம் பல ஆண்டா பயன்பாட்டுல இருக்கு. ஓ, பல காலமா இருக்கா? இப்ப வந்து ஏஐ, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதுக்கு தமிழ் வார்த்தை வந்திருக்கா? இருக்கு. செயற்கை நுண்ணறிவு. அது அழகா சுருக்கி செய்யறின்னு சொன்னா அழகா இருக்கும்னு திருமாவளவன் ஐயா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்ல, இன்னும் பல சொற்கள் இருக்கு. அந்த அனைத்து சொற்களையும் சேர்த்து திருமாவளவன் ஐயா ஒரு அகர முதலியே தொகுத்திருக்காரு. நான் உங்களுக்கு தப்பு சொல்லல. நிறைய பேர் என்ன மாதிரி தான் தமிழ் மேல பற்று இல்லாம தமிழ பழி சொல்றாங்க. பேசாது போனால் மரணிப்பெரு உருவங்கள் மட்டும் இல்ல, மொழிங்களும் தான்.